இன்று 16/1/2026 தை மாதம் 2ஆம் தேதி திருவள்ளுவர் 2056. இன்று இந்த அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். வணக்கம் எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஓம் நாங்க நலச்சமாக இருக்கிறோம். அப்போ உற்சாகங்கள் தொடரட்டும். இன்று நாங்க விடுமுறைக்கு அப்புறம் முதல் நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கிறோம். வளமை போல நாங்கள் குறுக்குவெட்டு விளையாட்டுடன் தொடங்குவோம். இன்று வந்து நான் ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் கொண்டு வந்தேன். அப்போ அது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கும் வேறு வேலை செய்யுது, அப்லோட் பண்ண முடியல. அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிடம். இல்ல எல்லாருக்கும் வேலை செய்யலையா? Yeah, I don't know. நான் அப்லோட் பண்ண விடல என்ன. Also அப்லோட் பண்ண விடும், ஆனா உங்களுக்கு அதை காட்டாது பின்பு. அங்களுக்கு அந்த இது காட்டு, லிங்க் காட்டு. எஸ், நான் பிரச்சனை. அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன வெப்சைட் என்ன இருக்கா? Puzzle me. நான் காட்டுறேன். Puzzle. Wait. எனக்கு குயாக்கோ வேலை செய்யும். இதை ஸ்கேன் பண்றது. ட்ரை பண்ணலாம். நஹோல். எஸ். ஸ்கேன் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இல்ல, வெயிட். எனக்கு வந்துட்டேன். எனக்கும் வந்துட்டேன். நஹுல். எஸ், வந்துட்டேன். Okay. My phone has no battery, so I can't do this. இப்ப ஃபெசல்.நெட்லயும் வந்துட்டு அப்லோட் பண்ணேன். நீங்க ஃபெசல்.நெட்லயும் திறக்கலாம் நினைக்கிறேன். திறந்த பாருங்க, உங்களுக்கு வருதா வந்து? திறக்கிறீங்களா இல்லாட்டி நீங்க கோட் பாதிக்க போறீங்களா? நான் இணைஞ்சிட்டேன். ஓகே, நான் இருக்க எல்லா கேள்வியெல்லாம் வாசிச்சு விடுறேன் உங்களுக்கு. இன்று 16 கேள்விகள். என்னது? வேலை செய்து இப்ப. ஓகே, நல்லது. முதலாவது கேள்வி, இடமர்ந்த வளத்துல உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எங்கே உள்ளது? இரண்டாவது கேள்வி, உலகின் 2வது பெரிய கண்டம் எது? மூன்றாவது கேள்வி, உயர்ந்த தொழில்நுட்பத்திற்கு பெயர் பெற்ற நாடு எது? நான்காவது கேள்வி, கங்காருவுக்கு பெயர் பெற்ற கண்டம் எது? ஐந்தாவது கேள்வி, உலகின் மிக நீளமான நதி எது? முதல் சொன்ன மாதிரி எல்லாம் ஜியோகிராஃபி அப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். அதுக்கப்புறம் மேலிருந்து கீழ் முதலாவது கேள்வி, இங்கிலாந்தின் தலைநகரம் எது? இரண்டாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு எது? மூன்றாவது கேள்வி, சூரிய மண்டலத்தின் மையம் எது? எல்லாம் எது எதுன்னு முடியுது. நான்காவது கேள்வி, பிரான்சின் தலைநகரம். ஐந்தாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு எது? பரப்பளவு, மக்கள் தொகையில பரப்பளவு. மற்றது கடைசி கேள்வி, தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடு. இதான் இன்றைய கொள்கை விளையாட்டு. முதல் வளமை போல நீங்க இனியம் இல்லாம ட்ரை பண்ணுங்க. 5 நிமிடம் தாரன். அதுக்கப்புறம் இனியம் பாவிக்கிற நேரம். நீங்க அதுல தேடி பார்க்கலாம், என்னுடைய க்ளூவும் கேட்கலாம். அது முடிஞ்ச அப்புறம் நாங்க விடைகளை பற்றி கலைப்போம். எல்லாரும் ஆயத்தம் தானே? அப்ப நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். நகைச்சியாட்டுக்கு போயிட்டு வரலாமா?
இப்ப இருந்து நீங்க இணையத்துக்கு வைக்கலாம். ஏதாவது குழுக்கள் வேணா கேட்கலாம்.
எனக்கு இன்னும் ஒரு கேள்விதான் இருக்கு. அதுல உயர்ந்த தொழில்நுட்பத்துக்கு பெயர் பெற்ற நாடு எது? அதுக்கு குழு தாரீங்களா? உயர்ந்த தொழில்நுட்பம். ஆம். அதுல வந்து உலகின் மிகப்பெரிய சிட்டி அந்த நாட்டில தான் இருக்குது. உலக மக்கள் அடிப்படையில உலகின் மிகப்பெரிய சிட்டி அந்த நாட்டுல இருக்குது. ஓகே. நீங்க முடிச்சுட்டு ஓகே, வாழ்த்துக்கள் பிரவீன். மெட்ரிக் நேரம் நன்றி. இருக்குது, நீங்க ஆரம்பம் செய்யலாம். நானும் முடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் அபிஷேக். நன்றி. மெட்ரிக் எவ்வளவு நேரம் தேவை? தெர்னிக்க நாகோல் இருக்கிறீங்களா? இருக்கணுமா? தெர்னிக்க நாகோல். ஓ தெர்னிக்க நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்லை, செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே, அப்ப உங்களுக்கு நேரம் இருக்கு, நீங்க ஆரம்பம் செய்யலாம். நாகோல் இருக்கிறீங்களா? இல்லை. அபிராமி? அபிராமியும் இல்லை.
5 நிமிடத்துல நாங்க விடையில பத்தி படிக்க ஆரம்பிப்போம். அன்னைக்கு அது உங்களுக்கு ஓகேயா? எனக்கு ஒரு கேள்வி. Yeah. பொருளாதாரம் என்ன? பொருளாதாரம்னா எக்கானமி. ஓ, ஓகே, தேங்க்யூ. மகிழ்ச்சி. கண்டம் என்ன? கான்டினென்டான நீங்க? ஆமா. ஓகே, தேங்க்யூ. இன்னும் 2 நிமிடம். நாகுல், அபிராமி திருப்பி வந்துட்டீங்களா? யா ஓகே. நாகுல் முடிச்சிட்டீங்களா? என்ன எவ்வளவு கேள்வி பாஸ் இருக்கு? இன்னும் 2 ஓகே, கேள்வி. ஓகே. அப்ப 2 நிமிடம் காணுமா இல்லாட்டி எனக்கு கூட நேரம் தேவையா? காணும். ஓகே. அபிராமி அபிராமி இருக்கிறாவா? ஜூம்ல இருக்கிற, ஆனா ஆள் இல்லை. ஓகே, ஓகே. கதிரா மட்டும்தான் இருக்கு. சரி, ஓகே. அப்ப 48க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாகுல், நீங்க பொங்க விழால நிகழ்ச்சி செய்றீங்களா? நாகுல், ஓம் நீங்க பொங்க விழால நிகழ்ச்சி செய்றீங்களா? யா ஆ, ஓகே. என்ன நிகழ்ச்சி? பாரு ஓகே. வாழ்த்துக்கள். நீங்க வாரீங்களா? நான் இருப்பேன். ஓகே.
தர்ணிகா நீங்க டான்ஸ் செய்றீங்களாக்கும்? ஓ ஓகே, ஓகே. Warte mal, also இன்றைக்கா அல்லது நாளைக்கா? இன்றைக்கு. Achso, இன்றைக்கு கேள்விகள். ஓகே, ஓகே. Also நீங்க கேக்குறீங்க நாளைக்குண்டு. ஆ, நாளைக்கான வருவீங்களா அப்ப? அஹ், வேலை இல்லாட்டி வரும். Okay. ஓகே, நாங்க விடைகளை பற்றி கதைப்போம். எல்லாரும் ரெடியா? Yeah. ஓகே. யார் ஆரம்பிக்க போறீங்க? Me. சொல்லுங்க பிரின்சன். Okay. உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எங்கு உள்ளது? தென் அமெரிக்கா. Is it like Amazon மலைக்காடு? எங்க உள்ளதுன்னு தான் நீ கேட்டிருக்கேன். தென் அமெரிக்கா. ம். நான் அடுத்த கேள்வி செய்யலாமா? ஒரு நாடு நிமிடம். கடத்தல் செய்யணும். ஏன் அது டைப் பண்ண விடுங்க. Wait. நான் தான் கேள்வியை மாத்தி போட்டுருக்கேன். எங்க உள்ளது இல்ல எதுன்னு தான் கேட்டேன். அப்ப அமேசான் தான் வரும். ஆனா பிரவீன் சொன்னீங்க. அதனால அது சரி. அடுத்தது யார் சொல்ல போறீங்க? தர்ணிகா சொல்லுங்க. ஊடராவே வர்றேன். உலகின் 2வது பெரிய கண்டம் எது? அது வந்து ஆப்பிரிக்கா என்று ஆங்கிலத்தில் கூறுகிறது. ம்ஹும். Nachher? ஒரு நிமிடம். Ja, alles செய்யணும். Yeah. ஆப்பிரிக்கா, யா. அதான் உலகின் மிகப்பெரிய கண்டம். அடுத்த கேள்வி நகுல். முதலாம் கேள்வி இங்கிலாந்தின் தலைநகரம் எது? லண்டன். ஏன்? நகுல் நல்ல ஈஸி கேள்வி ஏன்னா அது லண்டன் நான் வரிசையா போறேன். நீங்க so மிக்ஸா செய்றீங்க, நான் வரிசையா போறேன். So முதலாம் கேள்வி. இல்ல அது வரிசையா தான் வந்தது. நீ எனக்கு வரிசையா அது 1 2 இடமர்ந்த 3 விளவுக்கு 4. வரிசையா வந்தது. No. ஓகே, அடுத்தது சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்கா இல்ல இந்தியா. இல்ல. இந்தியா தான். சும்மா அமெரிக்கா தான். எஸ். அமெரிக்கா. அதுக்கடுத்தது நான் திருப்பி சொல்லலாம். நானும் சொல்லணும் அதுக்கு முதல்ல நான் டைப் பண்ணிட்டு பிறகு தெரிஞ்சுக்க நகுல். எஸ். அடுத்து தெரிஞ்சுக்க. உலகின் மிக நீளமான நதி எது? அது வந்து நைல் நதி. ஆங்கிலத்துல நைல் ரிவர் என்று கூறுவாங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். சரியான பதில் சொன்னீங்க. நைல் என்று அழைப்பது. அடுத்தது நகுல். நான் ஒரு கஷ்டமானது இருக்கிறேன். உலகின் மிக
எல்லாம் ஈஸியானது. கங்காருக்கு பேர் பெற்ற கண்டம் எது? அது ஆஸ்திரேலியா. Yes. Uh, oh my god. Ma. ஆஸ்திரேலியா. அடுத்தது விஷா சொல்லுங்க. சூரிய மண்டலத்தின் மையம் எது? சூரியன். இது மிக இலகுவானதான. யா. சூரியன். அடுத்த கேள்வி தர்ணிகா சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு சோபான கேள்வி. பிரான்சில் தலைநகரம் எது? பாரிஸ். Oh mein Gott, இவ்வளவு கஷ்டமான கேள்வியா அது தரணிக்கா? நீங்க சும்மா என்ன சொல்றீங்க? நீங்களும் தான் என்ன சொல்லி போட்டு இருக்கிறீங்க. ஏன் ராகுல்? நான் அது இவ்வளவு கஷ்டம். உண்மையா தரணிக்கா தெரிஞ்சதே ஒரு நல்ல கடினமான விஷயம். ஓகே ஓகே இது இவ்வளவு கஷ்டம். சரியா. அடுத்த கேள்வியை சொல்லுங்க. யாராவது நகுல்? சொல்லுங்க. ஓகே, நீ சொன்ன பிரவீன். பிரவீன் சொல்லிட்டு நான் சொல்லுங்க. Okay. Wait. உலகின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு இது. அது வந்து ரஷ்யா. ரஷ்யா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி. தென் அமெரிக்காவில் மிகப்பெரிய நாடு எது? அது பி போட்டும் அதுக்கு பிறகு சி. அது பிரேசில். 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 எஸ். அதுக்கு பிறகு கடைசி கேள்வி தர்ணிகாக்கு. அந்த கேள்விதான் நான் செய்யாம இருந்தேன். ஓகே ஓகே. அப்ப யார் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. உயர்ந்த தொழில்நுட்பத்துக்கு பெயர் பெற்ற நாடு எது? ஜப்பான். எஸ். வாழ்த்துக்கள். சுலபமான கல்வியை செய்யல பாருங்க. ஜப்பான். ஆனா அது ஓகே. இன்னைக்கு அறிஞ்சு கொண்டு நீங்க எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. என்று நீங்க என்ன புதிதாக அறிந்து நீங்க என்று சொல்லிட்டு நாங்க விடைபெறலாம். ஏதாவது புதுசா அறிஞ்சு கொண்டீங்களா? ஏதாவது புதிய ஃபேக்ட் ஜியோகிராஃபி பற்றி? இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டன். எனக்கும் அது முதல் தெரியாது. தலைநகரம் பாரிஸ். இல்ல உண்மையா சொல்லுங்க. ஓகே, உண்மையா அந்த உயர்ந்த தொழில்நுட்பத்துக்கு பெயர் பெற்ற நாடு எது? ஓகே. ஒரு ஐடியா இருந்தது சொல்லல ஜப்பானா, ஆனா இதுதான் எனக்கு தெரியாது. ஓகே. குறிப்பா டோக்கியோ தானே அதுல முன்னிலையில இருக்குது. அதனால அது இன்ட்ரெஸ்டிங். தர்ணிகா நாக சொல்லுங்க. எனக்கும் அந்த ஜப்பான் கேள்வி தான். அந்த அந்த சொற்கள் புரிசா அந்த நீங்க பொருளாதாரம். ஓகே ஓகே ஓகே. புதிய சொற்கள் அறிஞ்சினீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நாகுல்? நான் எல்லாம் அறிஞ்சது உண்மையா. ஓகே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பா செய்தீங்க. நன்றி. அக்கா சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம் நீதினி. எல்லோருடைய நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டு அனைத்து இளையவர்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். மிக்க நன்றி வாழ்த்துக்களுக்கு. நன்றி. அதே போல வணக்கம் வணக்கம் தர்ணிகா, வணக்கம் ஹபிசா, வணக்கம் நகுல், வணக்கம் எல்லோரும் பங்கு பெற்றி சிறப்பித்தவங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். குறைவான பிள்ளைகளாக தான் இருக்கிறீர்கள், கனவீரை காணவில்லை. எல்லோருக்கும் சிறப்பான வாழ். நீதினி உங்களுக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி ஆன்டி. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் தச்சினி ஆன்டி. வணக்கம் எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் முழுமையா கேட்டது என்பது நான் இணைந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி தச்சினி ஆன்டி.
நன்றி. நீங்க அதிர்ஷ்டக்காரர், இன்றைக்கு நிறைய வாழ்த்து கிடைக்குது. சரி, சந்தோஷம். அப்ப பொன்மாலை பொழுது பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில இணைந்து கொள்வோம் எல்லோரும். ஆமா. வாழ்த்துக்கள். நீதினிக்கு இந்த இந்த சண்டே விடிய டைம் டேபிள் தெரியுமா? இந்த சண்டே நான் இணையவன் மாமா. இந்த சண்டே வேலை இல்ல. சரி, அப்படின்னா அபிராமி ஒரு கண்டிஷன் கேட்டவா, சரியா டைமுக்கு தரணும் என்று. பெற்றோர் தெய்வம் எல்லாம் விடுபடுதாம். வெளியூர் யோகாவோட தொடங்குவோம். ஸோ 8 to 9, 9 to 10, 10 o'clock வெளியூர் யோகா. அதோட நீங்க 10 to 12 நீங்க முடிச்சிருவீங்க 5 நிகழ்ச்சி. இளையோர் யோகாக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சி? அதுக்கு பிறகு உங்களோட 5 பேர்த்தையும் அபிஷேகம் செய்த 5 பேர்த்த நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து இதே மாதிரி டைமிங். ஓகே ஓகே. ஆனா எனக்கு இந்த ஞாயிறு தான் லீவு. வேலையா லீவா? லீவு. அதான் சொல்றோம், இன்னொரு செய்யுங்க. இதுக்கு பிறகு நாங்க இன்னொரு கதைச்சிட்டு டைமை செட் பண்ணோம். ஓகே மாமா. ஏன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடமும் போகலாம், அபிராமியும் நம்பிகள் வீட்டை போகலாம், தரணிக்காவும் வெளியில நிக்கலாம் இல்லையா? அபிஷாவும் சில வேளை மறந்து போய் நிக்கலாம் வள்ளிக்கிழமை என்ற. ரெண்டு பேரும் கதை சொன்னீங்க, திடீர்னு டைமை பார்த்தேன். இப்ப லைவ் என்னன்னு வந்து அந்த மாதிரி. அப்ப இதுவரைக்கும் ஒழுங்கா வந்தது நீதினியும் நகுலும். சரி, அதுல ஒண்ணும் இல்லை, ஒருத்தருக்கும் ரீசன் இருந்தது தானே, தவிர்க்காம செய்யப்பா. சரியா? சரி, ஓகே. வாழ்க்கை என்ன நேரம் இப்போ? 8 மணி. சரி, 8 மணி. 58? 8 மணி மாமா. சரி, அப்ப ரைட். அப்ப பொழுதுக்கு நேரம் ஆகுது. நீங்களும் எல்லாரும் பங்கு பெற்றுங்க. நான் வேலை முடிச்சுட்டு பாடத்துல இணைஞ்சு கொண்டு வருவேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீதினி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி விடுங்க. வந்துட்டாவா? சரி சரி, நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். பூனை குரல் வருது. வாணி திருப்பி ஒரு கவுன் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதான் சரி வரும் வாணி.